கோவை காந்திபுரம் பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற ஃபேஷன் ஆர்ட் நிறுவனம் சிறந்த பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பயிற்சி மையமாக தேர்வு செய்து பெங்களூரில் மாநில அளவிலான விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளனர். கோவை காந்திபுரம் பகுதியில் ஃபேஷன் ஆர்ட் என்ற நிறுவனம் கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இங்கு ஃபேஷன் டிசைனிங், எம்ப்ராய்டரி, டெய்லரிங் ஆகியவை முழுக்க பெண்களுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இதுவரையிலும் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை பெற்று சிறந்த தொழில் முனைவோர்களாக உள்ளனர். ஃபேஷன் ஆர்ட் நிறுவனத்தின் உரிமையாளராக சுகுணா சண்முகம் உள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் பல்வேறுபட்ட விருதுகளை இந்நிறுவனத்திற்காக இவர் பெற்றுள்ளார். மேலும் உலக சாதனை முயற்சிகளும் செய்து அதிலும் பல்வேறு சாதனைகளை இந்நிறுவனம் படைத்துள்ளது. தற்போது இந்நிறுவனத்தின் புதிய மைல்கல்லாக கடந்த வாரம் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ரேடியோ சிட்டி சார்பாக கோவையை கான் எனும் விருதுகளை இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்காக வழங்கி பெருமைப்படுத்தியது. தொடர்ந்து நேற்று கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் மாநில அளவில் 12 மீடியா என்ற தனியார் அமைப்பு சார்பாக நடைபெற்ற தென்னிந்திய பெண் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழாவில் சிறந்த தொழில் முனைவோர் என ஃபேஷன் ஆர்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் சுகுணா சண்முகத்திற்கு விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து இன்று கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகுணா சண்முகம் கூறியதாவது: கோவையில் ஃபேஷன் துறையில் சாதனை படைக்கத்திருக்கும் பெண்களுக்காக ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று கடந்த 7 ஆண்டுகளாக போராடி வருகின்றதாகவும், தாய் தந்தையர் இல்லாத பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வாழ்க்கையில் மிகுந்த இன்னல்களை எதிர்நோக்கி வாழும் பெண்களுக்கு எங்களது மையத்தில் அவர்களின் சொந்த கால்களில் அவர்கள் நிற்க வேண்டும் என்று இலவச பயிற்சிகள் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இங்கு பயிற்சி பெறும் பெண்களின் திறன்களை ஆண்டுதோறும் பரிசோதனை செய்யும் வகையில் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆடைகளை கொண்டு ஆடைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதற்காக வடிவமைக்கப்படும் ஆடைகளை கோவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி அவர்களின் வாழ்க்கையும் மெருகேற்றுவதற்காக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் சரவணம்பட்டியிலிருந்து வரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்மே இன்ஸ்டா மூலியமாக தான் தெரியும். நான் இங்கே வரும்போது ரொம்பவே நர்வஸாக இருந்தேன். எனக்கு புது இடம், புதுசாக எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நர்வஸாக இருந்தேன். பட் இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. முக்கியமாக சுகுணா மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இங்கே இருக்க மற்ற ஸ்டாஃப்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் கூட ரொம்ப கிளாரிஃபையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மேம்க்கு இப்போ ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு, 2 அவார்ட் கிடைச்சிருக்கு. இன்ஸ்டியூட்டுக்கு ஒன்று, மேம்க்கு ஒன்று கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வெல் டிசர்வ்டுன்னு தான் சொல்லணும். நாங்கள் இந்த ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட்ல படிக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வெறும் டிசைனர் நாலேஜ் மட்டும் கொடுக்காம ஒரு ஜாப் எப்படி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்து பிஸ்னஸோட ஐடியாஸ் எல்லாம் எவ்வளோ கொடுத்தா அவங்க எவ்வளோ க்ரோ ஆவாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே மேம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கிளாஸ் நடக்கும் போதுமே மேம் ரவுண்ட்ஸ் வர்ற மாதிரி எல்லாத்துக்குமே டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் ஃபேஷன் ஆர்ட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்ட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஷீல்டு அந்த மாதிரி எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. தேங்க்யூ டு ஃபேஷன் ஆர்ட் அண்ட் சுகுணா மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு சுகுணா மேம்.